வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, இது பேங்க் நிஃப்டி. இது ஃபியூச்சர்ஸ்க்கான இந்த மே மந்த்க்கான ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பனிங் வந்து அரவுண்ட் 48,200 கிட்ட வந்து ஓப்பன் ஆகி, அங்கருந்து அப்படியே ஃபால் ஆகி, அப்படியே கீழ வந்து ஃபுல் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஓகேவா? எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு வருது. இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்ஜ் ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்தா இல்ல பிரேக் பிரேக் பண்ணுதான்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்த உடனே என்ன ஒரு குயிக் ரெக்கவரி பாருங்க. குயிக் ரெக்கவரி ஆகி 48,000 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் வந்து மறுபடியும் தொட்டிருக்கு. ஸோ அகெயின் இது வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன். நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்றது எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஃபிளாட்டா இருக்கும். இங்க இருந்து கன்சாலிடேட் ஆகி நமக்கு வேற வந்து ஜூன் 4th எலக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி மறுபடியும் 48,000ல இருந்து 49,000 டுவர்ட்ஸ் மார்ச்சிங் நடக்குதா, இல்ல 47,750 பிரேக் பண்ணி 47,000 போகுதான்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷன். நிஃப்டியோட ஃபீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 டேஸாவே கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்கு. 22,500 டச் பண்ணிட்டு 22,500ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ்ல இன்னைக்கு பேங்க் நிஃப்டில கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரினால மொமெண்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் சுத்தமா இல்ல. லாஸ்ட் மினிட்ல வந்து பிரீமியம் மூவ்மெண்ட்டே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபுல் டிகே ஆகி 48,000 வந்துமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து பெனிஃபிட் இல்லாத மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிரீமியம்லயுமே மூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் கிராஜுவலா ஸ்டெடியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. பிரீமியம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து கால் சைட்ல பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஒண்ணுமே நடக்கல. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா புட் சைட்ல சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் 20 EMA சப்போர்ட்டை சூப்பரா எடுத்து அழகா மூவ்மெண்ட் கொடுத்து கொடுத்து அங்க வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு நிஃப்டில வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் டு பாசிட்டிவ். நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஃபிளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டிலையும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.